இன்னைக்குங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால உங்க பொண்ணு பர்சனாலிட்டியா இருக்குமா, எங்க பையன் பர்சனாலிட்டியா இருக்கிறா, உங்க பொண்ணு பர்சனாலிட்டியா இருப்பாளா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்கல்ல, நூல் கடைக்காரம்மா. அந்த அம்மா பொண்ணுக்கு போன மாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அது எந்த லெவல்ல பாருங்க. எந்த லெவல்ல? எந்த லெவல்னா அந்த அம்மா பர்சனாலிட்டி பார்க்குறோமல்ல, அது என்ன பண்ணா என்ற பொண்ணை வந்து நான் வெளிநாட்டுக்கு தான் கொடுப்பேன், இங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், லோக்கல் பார்ட்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, அப்படியே பார்த்து அந்த புள்ள வேலைக்கு போகிற புள்ள ஐடியில் இருக்குது. 31 வயசாச்சு. 31. சரி, பர்சனாலிட்டி இதை பார்ப்பாளே நல்லா. அப்புறம் அந்த மாதிரியே இருந்து அந்த பொண்ணு பார்க்குற பையனையெல்லாம் வேண்டான்னு தள்ளி கழிக்கிறது. இதெல்லாம் பத்தாது, நம்மளுக்கு ஹை லெவலில் வேணும் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஆகாது அப்படின்ட்டு இந்த பர்சனாலிட்டி வேறு பார்க்குறது. அவங்க மாமனார் மாமியாவும் பர்சனாலிட்டியாக வேணுமாமா. மாமனார் மாமியாரும் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கணுமாமா, அவ்வளோ குறைச்சலாக இருக்குமாமா இல்லைன்னா. சரி அப்படின்னு அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, பொண்ணு வந்து போன மாதம் கல்யாணம் பண்ணிட்டா, லவ் மேரேஜ். அவளே பண்ணிட்டா? ஆமாம். அது எப்படின்னா, இந்த அம்மா கிட்ட கேட்டேன் ஒரு தடவை 4 தடவை அப்பா அம்மாவை கேட்டு சொல்லுங்க இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குது, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறான். அந்த பையனை ஐடியில் இருக்கிற பெங்களூர்ல தான், இந்த பொண்ணுமா இங்கே தான் பெங்களூர்ல இருக்கிறான். சரி, அது கடைசியில் பார்த்தா பக்கத்து வீடே தான். சரி, பக்கத்து வீடு. இவங்க இந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்குது, பையன் வீட்டில் வசதி இல்லை. ஒரே பொண்ணு இந்த பொண்ணு. பசங்க பையன் வீட்டில் 2 பசங்க. சரி, இந்த பொண்ணு வீட்டில் ஒரே பசங்க, ஒரே பொண்ணு மட்டும். சரி, கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறாங்க, வாசல் இருக்குது கொஞ்சம். ஆமாம், பையன் வீட்டில் அந்த அளவுக்கு வசதி வீடே இல்லை, வீடு வாடகை வீட்டில் இருக்காங்க. பையனும் அளவான வருமானம் தான், அளவான வருமானம் ஐடிலேயே இப்போ அளவான வருமானம். அப்பா இல்லைன்னா அந்த மாதிரி தான் இருக்கிறான். அப்புறம் குடும்பமும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சரி, அப்புறம் இந்தம்மா என்ன பெரிய வசதியில் இருந்தா வந்தா, இதுவும் அப்படி இருந்து வந்ததுதான். இருந்தாலும் இப்படி பேசுறது. ஆமா, இப்படியே இருந்து என்னாச்சு, இப்போ அந்த பர்சனாலிட்டி பேசிட்டு இருந்தால, அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து பையனை என்னங்கிறா அந்த அம்மா, இந்த பையனுக்கே நீ போய் லவ் பண்ற, இந்த பையனையா போய் லவ் பண்ற, இவனையே கட்ட சொல்ற, இவன் மூலமா குழக்கிட்டு ஊர் சுத்திட்டு கிடப்பா, இவனை போய் என்ற மருமகன் நான் சொல்லிக்க முடியாது, இவனைத்தான் பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ஊழமூல் பையனை, ஐயோ நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. நீ கட்டினா நான் உன்னை யாரம்மா கட்ட சொன்னது, நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மகம். நான் தான் கட்ட கேட்குறேன், எனக்கு சொல்லு அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் ஒத்தே வராது, இதெல்லாம் லோக்கல் பார்ட்டி, சுத்தமான லோ கிளாஸ் பார்ட்டி, இதையெல்லாம் கொண்டு வந்து நடுவுல வைக்க சொல்றேன். அதனால என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் வேண்டாம், ஃபாரின்ல இருந்த மாப்பிள்ளை நான் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதை பார்த்துக்கலாம், இதை கழட்டி விட்டுரு, பேசுனே பழகலினா இதோட மறந்துடு, கழட்டி விட்டுரு, இதோட முடிச்சுக்கோ. இப்போ ஹை கிளாஸ் பையன் உனக்கு வந்து ரெடியாக இருக்கிறான். சரி, ஃபாரின்ல நான் பார்த்து வச்சிருக்கிறேன், நல்ல வசதி, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் ஆகாது, நான் இவனைத்தான் கட்டினேன், இவனைத்தான் கட்டிக்குவேன் அப்புறம் அப்படின்ட்டு அந்த புள்ள இவங்ககிட்ட ஓடியாடி 4 பேருக்கு வச்சு நியாயம் பேசினேன். அந்த பிள்ளை சொந்த பந்தத்துக்கு கூப்பிட்டாலும் நியாயம் பேசினேன். பொண்ணு பழிக்கல, அவங்க அம்மா பேசுகிற பேச்சு இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த பொண்ணை என்ன பண்ணா, பையன் வசதி கம்மி தான், நல்லா பையன் நல்லா அதனால எனக்கு இவனை பிடிச்சிருக்குது, நான் கட்டிக்கிறேன், கட்டிட்டேன். இப்போ என்ன பர்சனாலிட்டி எங்கே போச்சு இந்த அம்மாவுக்கு இப்போ. அதனால இப்போ போகிறவங்க வர்றவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவை பர்சனாலிட்டி. நீ விசாரிச்சு போட்டு வந்துட்டேன். நான் யதார்த்தமாக போனேன், வழக்கடைக்கு போனோம் அந்த பக்கம். சரி, இந்த அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வந்துருக்கேன். நானாக பார்த்துட்டு பேசுகிறேன், யதார்த்தமாக பழக்கடையை பார்த்து பேசணும். பர்சனாலிட்டி பார்க்குற அம்மாளாச்சு. சரி, ஏன்னா விசாரிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த அம்மாவை விசாரிச்செல்லாம் பேசுகிறாங்களே, என்ன இதுன்னு பார்க்கணும் இப்படி. அதனால தான் ஓரளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரி ரொம்ப ஓவராக போனால் அப்படி இப்படித்தான். அந்த பிள்ளை நல்ல காரியம் செஞ்சு போட்டு போயிட்டான், நல்ல பையன், வசதினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க தான் கட்டிட்டேன். சரி, நல்லதாக போச்சுல.